அன்பான உங்களுக்கு கும்பகோணம் புண்ணியமூர்த்தியின் பணிவான வணக்கம். நேற்றைய குரல்ல இந்த வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றவன்ட்டலாம் போய் நிக்காதீங்க அப்படின்னு ஒரு அறிவுரை சொன்னாரா? அத சொன்னோன்ன அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சரி, இல்லைன்னு சொல்லாம குடுக்குறவன் யாரா இருந்தாலும் பரவால்ல, எல்லார்ட்டயும் போய் நிப்போம்ன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட போறான் அப்படின்னு அதுக்கு ஒண்ணு சொல்றாரு. ஏன்னா நம்ப ஆளுக்கு தான் ஒரு செய்தி கிடைச்சா போதுமே. இந்த வள்ளுவரே சொல்லிவிட்டாருய்யா, நல்ல மனுஷன் தானே, அவன்கிட்ட போய் கேட்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லன்னு இவன் எல்லார்ட்டயும் போய் நின்னுடுவான். அந்த மாரி கேட்கறதும் தவறு அப்படின்னு நல்லவங்கள்ட்ட கூட போய் நீ கேட்கறது தவறுன்னு நமக்கு அந்த மாரி ஒரு புத்திமதிய சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, வேடிக்கையான மனிதருங்க இவரு. அங்க அப்படி சொல்லிட்டு இங்க சொல்றாரு, அவருடைய 1061வது குறட்பாவுல சொல்றாரு, "கரவாமை உவந்து ஈயும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும்" அப்படிங்கிறாருங்க. அடாடா! கரவாமை உவந்து ஈயும். இருக்கிறத மறைக்காம கொடுக்கின்ற நல்லவர்களிடம் கூட கண்ணன்னார் கண்ணும்ங்கிறார். மிகச் சிறந்தவர்கள், கண்ணுக்கு நிகரானவர்கள், அருமையானவர்கள், நல்ல கொடையாளிகள் அவர்களிடம் கூட இரவாமை கோடி உறும்னாரு. நீங்க போய் நின்னு கையேந்தி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்காம இருக்கிறதே ஒரு கோடி செல்வத்திற்கு உங்களுக்கு அது சமமா இருக்கும். என்ன? கேட்க கேட்க தகுந்த இடத்துல கேளுன்னு நேத்து சொன்னவரு, இன்னைக்கு இவன் அதே வேலையா இறங்கிட போறான் அப்படின்னு இவன ஒரு கொஞ்சம் புடிச்சு பின்னாடி இழுத்து நிக்க வைக்கிறாரு. அப்படிலாம் போய் கேட்கக்கூடாது. எவ்வளோ உன்னால சமாளிக்க முடியுமோ, எவ்வளோ உன்னால உனக்கு நீயே உன்ன தன்னிறைவு பண்ணிக்க முடியுமோ, அந்த மாரி பண்ணிக்கோன்னு இது ஒரு அறிவுரைய சொல்லி நம்மள ஒழுங்குபடுத்துறாரு. எவ்வளவு அக்கறை பார்த்தீங்களா? இந்த மனித சமுதாயத்தின் மேல திருவள்ளுவருக்கு. அடடா! இப்படி ஒரு புலவனை நாம் பெறுவதற்கு என்ன தவம் செய்தோம்? வாழ்க வள்ளுவம்! வணக்கம்.